நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது தானியத்தோட பெயர்களை பார்க்கலாம். இது நம்ம மளிகை கடையில் போய் வாங்க போகிறப்ப நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இதுக்கு என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள் கண்டிப்பாக. தான் அப்படின்னா தானியம், சாவல் கா தான் அப்படின்னா நெல், அதுக்கப்புறம் சாவல் அப்படின்னா அரிசி. தமிழில் நெல் தனியாக, அரிசி தனியாக, சோறு, சாதம் அப்படின்லாம் சொல்லுவோம். பட் ஹிந்தியில் இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி ரைஸ் அப்படின்னா எல்லாமே அதில் வந்துடுறது மாதிரி. ஹிந்தியில் சாவல் பச்சையாக இருந்தாலும் அது சாவல் தான், அது வேக வச்சாலும் அது சாவல் தான். சாப்பாட்டுக்கும் சாவல்னு தான் சொல்லுவாங்க. பச்சை அரிசினாலும் சாவல்னு தான் சொல்லுவாங்க. பச்சரிசி தான் இங்கே மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் கூலிங்கான ஏரியாவில் ஃபுல்லாக புழுங்கரிசி இன்னும் கூலிங் அதிகம் அப்படிங்கிறதால பச்சரிசி தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பொன்னி அரிசி எல்லாமே அந்த தமிழ்நாட்டில் கிடைக்கிற எல்லா அரிசியுமே இங்கேயும் கிடைக்கும், பட் பச்சரிசியில் கிடைக்கும். புழுங்கல் அரிசி நம்ம சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு. நார்த்து பக்கம் வந்திருக்கோம், புழுங்கல் அரிசி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா அந்த அரிசி ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், ஒரு சில கடைகளில் தான் கிடைக்கும். அந்த அரிசிக்கு என்ன பேர் அப்படின்னா பூஞ்சியா சாவல், பீலா சாவல், தலியா சாவல் அப்படின்வாங்க. ஏரியாவை பொறுத்து எங்கள் மத்திய பிரதேசில் பூஞ்சியா சாவல் அப்படின்வாங்க. மகாராஷ்டிராவில் நான் பிறந்ததுனால அந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலியா சாவல், தலியா சாவல் அப்படின்வாங்க. அதாவது என்ன அப்படின்னா வேக வைத்தது, பொரிச்சது, வறுத்தது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அது உண்மை கிடையாது. அது புழுங்கல் அரிசி என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லை வேக வச்சு அதுக்கப்புறம் அதை தோலை உரித்து அதை அரிசி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஊரில் அதை பண்ண மாட்டாங்க போல், அதனால் இங்கே தெரியாது. இங்கே எல்லாமே பச்சரிசி தான் சாப்பிட்டு பழக்கம். ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து தான் வருது அரிசி, ஆந்திராவிலேருந்து வருது. அதனால் எப்படி செய்வாங்கன்றது தெரிய மாட்டேங்குது, இப்படி சொல்லிப்பாங்க. அப்போ நம்மளுக்கு புழுங்கல் அரிசி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மூணில் ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம வாங்கிக்கிறலாம். இட்லி தோசைக்கெல்லாம் புழுங்கல் அரிசி தான் நல்லாயிருக்கும். அது இங்கே கம்மியாக தான் கிடைக்கும், ஒரு சில கடைகளில் தான் கிடைக்கும். கேஹூ அப்படின்னா கோதுமை, அது கேஹூ அப்படின்னா கோதுமை. கேஹூக்கு ஆட்டானா கோதுமை மாவு. தலியா அப்படின்னா கோதுமை ரவை. சாவல்கா ஆட்டானா அரிசி மாவு. பேசன் அப்படின்னா கடலை மாவு. இந்த ஆட்டா அப்படிங்கிறது எல்லா மாவையுமே குறிக்கும். எந்த மாவு நம்ம அரைச்சாலும் ஆட்டான்னு சொல்லுவாங்க. வெறும் ஆட்டான்னு மட்டும் சொன்னோம்னா அது கோதுமை மாவை மட்டுமே குறிக்கும். மற்ற மாவுகள் சொல்லும்போது சாவல்கா ஆட்டா, அப்புறம் ஏதாவது ஜவாரிக்கா ஆட்டா, வேறு வேறு என்ன பொருள் இருக்கோ அந்த பொருளோட ஆட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடலை மாவை மட்டும் சொல்கிறப்ப பேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்கி, சமா இது ரெண்டுமே சாம அரிசி தான். குட்கின்றது கொஞ்சம் பழுப்பு நிறமாக இருக்கும். சாமா சாவல், குட்கி சாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமான்னு சொல்கிறது கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும். சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும், கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கோதோ அப்படின்னாலும் வரகரிசி. பாஜ்ரானா கம்பு. ஜவாரி அப்படின்னா மகாராஷ்டிராவில் சொல்லுவாங்க சோளத்துக்கு. ஜுவார் அப்படின்றது மத்திய பிரதேசில் சொல்லுவாங்க, அந்த சோளம். மக்காச்சோளத்துக்கு மக்கா அப்படின்வாங்க. மக்கேக்கா ஆட்டா, ஆட்டான்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டேவும், அந்த மக்கேக்கா ஆட்டானா சோள மாவாயிரும். புட்டா அப்படின்னா மக்காச்சோள கதிர், நம்ம வாட்டி சாப்பிடுவோம் இல்லையா சுட்டு, அது பேபிகார்ன், அதுக்கு புட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. புட்டான்னு சொல்லிடாதீங்க, புட்டானா கிழவன்னு அர்த்தம். புட்டா டீ போட்டிருக்கேன் இல்லையா, புட்டா அப்படின்னு சொல்லணும். அதான் மக்காச்சோள கதிர் சுட்டு சாப்பிட்றது. மோட் அப்படின்னா தட்டைப்பயிர் தான், அதுலேயே சின்ன சைஸில் கிடைக்கும் இல்லையா, அந்த தட்டைப்பயிறு மோட் அப்படின்னா. ஹரி மூங் அப்படின்னா பச்சை பயிறு, அதுவும் முழுமையாக இருக்கும்ல பச்சை பயிறு, அதை உடச்சோன்னா நம்மளுக்கு பாசிப்பருப்பு கிடச்சிரும், அதாவது சிறுபருப்பு கிடச்சிரும். சோயாபீன் தானா, சோயாபீன் அப்படின்னா சோயாபீன் பயிர் தான். காளி உடத்தால் அப்படின்னா தோல் நீக்கப்படாத கருப்பு உளுந்து இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால் இங்கே அதிகமாக அதுதான் கிடைக்கும். நம்ம சொல்லணும் உடத்கா தால் அப்படின்னா நம்மளுக்கு தோலோடு இருக்கிற பருப்பை தான் கொடுப்பாங்க. நம்ம பினா சில்கா உடத் தால் அப்படின்னு கேட்டோன்னா தோல் நீக்கப்பட்ட உளுந்தம் பருப்பு கொடுப்பாங்க.
மூங்கு தால் அப்படின்னா சிறுபருப்பு, சில இடத்துல பாசிப்பருப்புன்னுவாங்க, சில இடத்துல பச்சை பருப்பு அப்படின்னுவாங்க. அதுலேயுமே 2 ரகம் கிடைக்கும். உடச்சிருந்தாலும் பருப்பாக இருந்தாலுமே அதுலேயும் தோலோடு இருக்கும், தோல் இல்லாமையும் இருக்கும். தோலோடு சாப்பிட்டா ரொம்ப அதிகமான சத்து இருக்குது அப்படின்றதுக்காக இங்கே தோலோடு இருக்கிற பருப்புகளை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு தோல் இல்லாத பருப்பு வேணும் அப்படின்னா துளி மூங்கு தால் அப்படின்னு சொல்லலாம். பினா சில்கேக்கி மூங்கு தால் அப்படின்னும் சொல்லலாம். எங்கள் ஊரில் இங்கே மத்திய பிரதேசில் வந்து துளி தால்னு சொன்னாலே அவங்க கொடுத்துருவாங்க. துளி தால் அப்படின்றதுக்கு வந்து கழுவின பருப்பு பருப்புன்னு தான் அர்த்தம். பட் வந்து இந்த இடத்துல நம்ம கழுவின பருப்புன்னு எடுத்துக்கக்கூடாது, அது சுத்தம் செய்யப்பட்ட பருப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். துளி மூங்கு தால்னா சுத்தம் செய்யப்பட்ட பருப்பு, தோலை நீக்கிய பருப்பு அப்படின்னு அர்த்தம். துவர் தால் அல்லது துவர் கா தால் அப்படின்னு கூட சொல்லலாம் துவரம் பருப்பை. மசூர் தால் அப்படின்னா மைசூர் பருப்பு. சனா தால்னா கடலை பருப்பு. பட்டானா தால் அப்படின்னா பட்டாணி பருப்பு. வெறும் பட்டானா அப்படின்னு சொன்னால் பட்டாணி. பச்சை பட்டாணிக்கு வந்து மட்டர், அது தனி, அது காய்கறி லிஸ்ட்டில் போயிடும். சோலா, காபூலி சனா, இது ரெண்டுத்துக்குமே வெள்ளை பெரிய கடலை இருக்கும் பாருங்க, பெரிய சுண்டல் இருக்கும்ல, அது வந்து சோலா காபூலி சனா அப்படின்வாங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சொன்னோம்னாலும் அவங்க கடைக்காரங்க கொடுத்துருவாங்க. தேசி சனா, தேசி சனாலாம் நாட்டு சுண்டல் அப்படின்னு அர்த்தம். அது சின்ன சுண்டல் இருக்கும் பாருங்கள், அந்த சுண்டலை வந்து தேசி சனா அப்படின்வாங்க. அதுலேயுமே இந்த பக்கம் 2 ரகம் கிடைக்கும். ஒன்று ஹரா சனா, காலி சனா, ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த சனா ஒன்று, பச்சை கலரில் இருக்கும் அந்த சனா ஒன்று, ரெண்டுமே இங்கே கிடைக்கும். ராஜ்மா அப்படின்றது பீன்ஸ் வகை தான், அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள், அதை ராஜ்மான்னு சொல்லுவாங்க. தமிழில் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அங்குருத் தானா அப்படின்னா முளை கட்டிய பயிர். இப்போ வந்து சுண்டல் முளை கட்டுவாங்க, கம்பு முளை கட்டுவாங்க, அதுக்கப்புறம் இந்த பச்சை பயிரை முளை கட்டி சாப்பிடுவாங்க. அது ஃபுல்லாக அங்குரித் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதிலிருந்து சின்ன சின்னதாக துளிர்ந்து வருதுல வெளியில், அதுக்கு பேர் தான் அங்குரித்து. அதுதான் தமிழ்லையும் சொல்கிறோம் நம்ம. பல்லர் போப்பட் தானா, பல்லர் தானா போப்பட் தானா ரெண்டுமே மொச்சை பயிரை குறிக்கும். இங்கே வந்து மத்திய பிரதேசில் பல்லர் அப்படின்வாங்க, மகாராஷ்டிராவில் அதை போப்பட் அப்படின்வாங்க மொச்சை பயிரை. பர்பட்டி தானா அப்படின்னா தட்டம்பயிர்லேயே பெரிய சைஸ் இருக்கும் பாருங்கள், அது பர்பட்டி தானா அப்படின்னு சொல்லுவாங்க. இது காய்கறியிலையுமே வரும். பர்பட்டி அப்படின்னா அது காயின்னு அர்த்தம். வெறும் பர்பட்டினா, பர்பட்டி தானா அப்படின்னா அது பயிர் வகையில் சேர்ந்துடும். மக்கை போகா அப்படின்னா அந்த மக்காச்சோளத்தில் செய்யப்பட்ட ஒரு அப்பளம் இருக்கும், அதை பொரித்து வந்து மிச்சருக்குள்ளே கலப்பாங்க, இல்லை அப்படியே கூட பொரித்து மிளகா அப்படிலாம் போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் போகான்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் அதை பொரித்து சாப்பிடுவாங்க. அப்பளத்தை குறிக்கும் நம்ம, அதனால் நான் அப்பளம்னு சொல்லிட்டேன். போகா என்பது தனியாக சொல்லணுன்னா அது அவுளு வகையை சேர்ந்தது. பத்லா போகா அப்படின்றது எலசா இருக்கும், அதனால் மக்கை போகா அப்படின்னா அந்த எலசா இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. மக்கை போகானா மக்கையோட அப்பள வகையை சேர்ந்தது. இது வந்து போகா சாதாரண போகானா. மோட்டா போகானா போகா வந்து சாப்பாடு மாதிரி ஊற வச்சு அதை சாப்பாடு மாதிரி தாளித்து சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் கூட நிறைய கிடைக்கும், நீங்கள் நார்த் இந்தியாவில் ட்ராவல் பண்ணாலோ இல்லை இங்கே இருந்தாலோ. அப்புறம் பத்லா போகான்றது வந்து அதே மாதிரி மிக்சர் கூட போடுறதுக்கு வறுத்து போடுவாங்க, இல்லை பொரிச்சு போடுவாங்க. போகாவும் பொரிச்சு போடுவாங்க மிக்சர் கூட. பத்லா போகா மோட்டா போகா ரெண்டுமே மிக்சர் கூட போடுவாங்க. அது இல்லாமல் மோட்டா போகா வந்து தாளிச்சும் சாப்பிடுவாங்க. ஊற வச்சா கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு ஊறாதது, அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம பழைய சோறு சாப்பிடுவோம் பாருங்க தாளித்து, அந்த மாதிரி தாளித்து சாப்பிட்றது மாதிரி இது தாளித்து சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. காலையில் நாஸ்தாவுக்கு அவசரமாக பண்ணணும், டைமே இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற ஒரு ஐட்டம் அது நாஸ்தா. ஷக்கர் அப்படின்னா சர்க்கரை தான், சீனினாலும் சீனிக்கு இங்கேயும் சீனின்னு சொல்லுவாங்க. சாய் பத்தி அப்படின்னா சாய்ன்றது டீயே, நம்ம தூளுன்னு சொல்கிறோம், இவங்க வந்து இலைன்னு சொல்லுவாங்க. தேயிலை அப்படின்றோம்ல, அந்த மாதிரி டீயோட இலை, பத்தினா இலை. ஃபல்லிதானா மூம்ஃபல்லி, இந்த ரெண்டுத்துக்குமே வேர்க்கடலை பருப்பு தான். இங்கே ஃபல்லிதானான்னு சொல்லுவாங்க, மூம்ஃபல்லின்றது வந்து மகாராஷ்டிராவில் சொல்லுவாங்க. சாபுதானா அப்படின்னு சவ்வரிசி, கடா சக்கர்னா கல்கண்டு, தேசி சக்கர்னா நாட்டு சர்க்கரை, ரவா சோஜி ரெண்டுமே ரவை தான். तिल्ली அப்படின்றது எள்ளு, कुल्ती அப்படிங்கிறது கொள்ளு. ये वीडियो कैसा लगा आप कमेंट में ज़रूर बताइए, लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए, और कोचिंग क्लास आना है तो इस नंबर पर कांटेक्ट कीजिए। मिलते हैं अगली वीडियो में।